ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது திருவனந்தபுரம் ஜூ. இது ஜூவோட என்ட்ரன்ஸு. உள்ளாடி நம்ம போகக்கூடிய என்ட்ரன்ஸ் தான் இது. நல்லா இருந்தது. அதில் என்ட்ரன்ஸில் அந்த செடிகளெல்லாம் கட் பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் நல்லா அழகாக இது பண்ணியிருந்தாங்க. எலிஃபெண்டெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அது கட்டிங் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. அந்த ஜூ மியூசியம் ரெண்டுமே நல்லா இருந்து. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் முன்னாடி போகும்போது இந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா இல்லை. இப்போ செகண்ட் டைம் நான் போகும்போது நல்லா இருந்தது. ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நிறைய அனிமல்ஸ் இருந்தது. இது நெருப்பு கோழியும் ஈமு கோழியும் ஒரே பிளேஸில் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்து. நெருப்பு கோழி ஈமு கோழி ரெண்டையுமே எனக்கு ரொம்ப பக்கத்தில் வீடியோ எடுக்க முடியலை. இருந்தாலும் கவர் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மயில் தோகை விரிச்சு ஆடுறது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஏன்னா இதில் ஒயிட்டு இருந்தது. ஒயிட் மயில் வெள்ளை மயில் இருந்தது. ஆனால் எனக்கு அதை எடுக்க முடியலை. அந்த பீகாக் கொஞ்சம் தூரமாக இருந்தனால எனக்கு அது ஆடுறதையோ இல்லைன்னா அந்த மயிலையோ எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. இந்த மயில் மட்டும் ஆடுறத நான் வீடியோ இது பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக ஆடிச்சு. அது தோகை விரித்து ஆடினது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த லயன் டைகர் இந்த இதுக்குள்ளாடி முன்னாடியெல்லாம் நிறைய லயன் டைகர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான், நிறையெல்லாம் இல்லை. இது மூங்கில் நல்லா இருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்து. அந்த பிளேஸில் நம்ம நடந்து போகும்போது சைடில் அந்த மூங்கிலெல்லாம் நட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து. அது ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த ஜூ போன வாட்டி நான் போகும்போது நிறைய அனிமல்ஸ் போட்டிருந்தாங்க. பட் இந்த வாட்டி கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருந்து. ஏன்னு மட்டும் தெரியல. அப்புறம் இது மான் 2 வெரைட்டி மான் போட்டிருக்காங்க. இது கொம்பு மான் சொல்லுவாங்க. இந்த கொம்பு மான், இன்னொன்று புள்ளி மான், அப்படி 2 அணம் இருக்குது. புள்ளிமான் நிறைய டாட்டாக நிறைய புள்ளிகள் இருந்து தனியாக அதே இதுக்குள்ளாடி தான் 2யும் போட்டிருக்காங்க. பட் நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப நிறைய மான் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீர் யானையும் நிறைய போட்டிருந்தாங்க. போன வாட்டி நாங்கள் போகும்போது எலிஃபண்டெல்லாம் நிறைய எலிஃபண்ட் இருந்தது. அது என்னன்னு தெரியல. இந்த வாட்டி எலிஃபண்டே கிடையாது. எலிஃபண்ட் டோட்டலாக நிறைய அனிமல்ஸ் கம்மியாக இந்த ஜூவில் ட்ரிவாண்ட்ரம் ஜூவில் இந்த வாட்டி இருந்தது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் பார்க்குற அளவுக்கு பிள்ளைங்க பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா என் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே நான் இங்கே போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் காட்டி கொடுங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீர் யானை தண்ணிக்குள்ளேயே எப்பவுமே இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அது தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு அப்படியே இருக்கும்போது பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு இதை விட நல்லா இருந்து. எனக்கு என்னமோ இந்த மொபைலில் நான் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே. இதை ஈமு கோழியும் நெருப்பு கோழியும் 2ம் சேர்த்து போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப எடுக்க முடியலை, இருந்தாலும் எடுத்து போட்டிருக்கேன். இதில் கரடி இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மூங்கில் இதில் ஸ்பெஷல் என்னென்னா மூங்கில் மரங்கள், பழங்காலத்தில் உள்ள மரங்கள், இந்த செடி எல்லாம் வச்சுருக்காங்க சைடில். அது பச்சை பச்சைன்னு நல்லா இருந்தது. அனிமல்ஸை விட அதிகமாக இந்த மரங்கள் தான் அதிகம் இருந்து. இது கொக்கு, நாரை, பழைய முன்னாடி உள்ள ஏஜ் அதிகம் உள்ள கொக்கு, நாரை எல்லாம் இருந்தது. அப்புறம் ஈகிளும் அப்படி தான். அந்த கழுகு நிறைய ஓல்டு எல்லாம் இருந்து பழைய நல்ல வயதானதெல்லாம் இருந்தது. நான் முன்னாடி போனதுலேருந்தே உள்ள அந்த கழுகு கூட இந்த வாட்டி இருந்தது, நல்லா இருந்தது.
இது வந்து ஆப்ரிக்கன் பேரட்டு. வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. நான் வந்து எடுக்க முடியலை. இந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்து, இது பழைய மரம். இந்த மரம் வந்து ரொம்ப நல்ல அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. இன்னொரு மரம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்.